அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எல்கேஜி பேபியோட யூனிஃபார்ம் ஷர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மெட்டீரியல்லாம் எடுத்துக்கணும். நம்ம கை தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம பாட்டமில் மடித்து தைக்க 1.5 இன்ச் அளவு விட்டுருந்தோம். அந்த அளவுக்கு நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்லீவில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திரும்ப இன்னொரு சைடு ஸ்லீவ்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு செக் பண்ணிவிட்டு ரைட் ஸ்லீவு லெஃப்ட் ஸ்லீவு எதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடணும். ஒன் ஸ்லீவ் போட்டாச்சு, இன்னொரு ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு விட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக அதில் பாதி இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்லீவில் ஸ்டிச்சஸ் போட்டு முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஷர்ட் எடுத்துக்கணும். ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு ஷர்ட் பார்ட் எடுத்துக்கணும். அதாவது பட்டன் வரும்ல அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு 2 இன்ச்சஸ் விட்டுருந்தோம்னா அந்த 2 இன்ச்சஸ்க்கு நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருந்து கீழே ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் சைடு பட்டன் ஹோல் வரும்ல அதில் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் சைட் போட்டது மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டோம். இப்போது இதில் போடுறது பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போடுற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரைட் சைட்லேருந்து ராங் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்லீவு ஷர்ட்டு ரெண்டுக்குமே நம்ம விட்டுந்த அளவுக்கு நம்ம மடித்து கையால் கீறி ஸ்டிச்சஸ் போட்டோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம விட்ட அளவுக்கு மடித்து அயன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம நெக்கு சுற்றிக்கிற எக்ஸஸாக அதாவது நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்தோம்ல அது எக்ஸஸாக இருக்கும்ல நெக்குக்கு மேலே அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அதை கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கணும். பேக்கு ஃப்ரண்ட்டையும் நம்ம வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பேக் பார்ட் எடுத்துங்க. பேக் பார்ட் வந்து ரைட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி ஓப்பன் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி பேக் பார்ட்டுக்கு மேலே நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு ஒன் சைடு நம்ம வச்சுக்கணும். பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து 1/4 இன்ச்சு இறக்கமாக வைக்கணும். இறக்கமாக வச்சுட்டு அந்த 1/4 இன்ச்சை நம்ம ஃப்ரண்ட்டு மேலே படுற மாதிரி மடித்து அதுக்கப்புறம் நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு இறக்கமாக வச்சு அந்த இறக்கத்துக்கு மேலே பேக்கோடதை நம்ம மடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ நம்ம ஷர்ட் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டோம்ல அதை மடித்து திரும்ப அந்த பார்டர் ஓரத்தில் நம்ம அதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச்சஸ் போடணும். ரெண்டு பக்கமும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். நம்ம 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சோம்ல அதை திரும்பவும் மடித்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு பேக் வந்து மடித்து நம்ம தைச்சோம். அது வந்து திரும்ப ரெண்டாவதாக நம்ம தைக்கும் போது உள்ளார மறைகிற மாதிரி நம்ம மடித்து ரெண்டாவதாக ஸ்டிச்சஸ் போடணும். அது வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நெக் சைட்லேயும் ஷோல்டர் சைட்லேயும் அதாவது ஹார்மோல் சைட்லேயும் எக்ஸஸாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் எடுத்து நம்ம ஷர்ட்டில் ஒரு தடவை வச்சு கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம ஹார்மோல் சைடு வச்சு ஸ்லீவையும் ஹார்மோலையும் ஒரு தடவை வச்சு நம்ம செக் பண்ணிடணும் கரெக்டாக வருதான்னு. அதுக்கு அப்புறமா நம்ம ஷர்ட்டை வந்து ஹார்மோல் சைடில் கரெக்டாக பிடிச்சி சென்டரில் வந்து நம்ம ஒரு வீ கட் போடணும். வீ கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் எடுத்துக்காங்க. ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் குழிவு கட் பண்ணியிருக்கோம். அந்த சைட்ஸ் வந்து நம்ம ஒரு வீ கட் போடணும். வீ கட் ஸ்லீவ் எடுத்துக்கணும். ஸ்லீவ் எடுத்து நம்ம எண்டிலேருந்து வச்சு 1/2 இன்ச்சஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரணும். ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம ஸ்லோவாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது நார்மலாக நம்ம ப்ளவுஸோ சுடியோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸ்லீவையோ இல்லை ஷர்ட்டையோ நம்ம இழுக்காமல் கொஞ்சமாக கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஸ்லீவோட சென்டரும்
ஷர்ட்டோட சென்டரும் நமக்கு சேமாக ஒரே இடத்துல மீட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம ஸ்லீவில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே செகண்டாக நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஒன் சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு சேம் இதே ப்ரொசீஜர்லேயே நம்ம இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரைட் சைடு ராங் சைடு செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது ஒரு மெத்தடு. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டுக்கணும். அப்படி இல்லைனா நம்ம ஓவர்லாக் போடாமல் தைக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணோம்ல 4 இன்ச்சுக்கு இறக்கமாக வச்சு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி மடித்து தைச்சோம்ல அந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஸ்லீவ் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷாப்லலாம் வாங்குற மாதிரி ஸ்லீவோட ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து ஓவர்லாக் போட வேண்டி இருக்காது. இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதில் செகண்டாக நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும். அதுக்கு மேலேயே போட்டு முடிச்சுட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கணும். ஓவர்லாக் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஷர்ட்டோட சைட் ஜாயின் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம மேலேருந்து ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச்சு விட்டுருந்தோம். நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுங்க. நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அதனால் 1 இன்ச்சுக்கு நான் ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம ஆர்ம்ஹோல் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். கீழே இறக்கமாக வரக்கூடாது. மேலே பார்த்த மாதிரி வச்சு நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திரும்ப அதுக்கு மேலேயே செகண்டாக நம்ம எங்கே ஸ்டிச்சஸ் போட்டோமோ அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம 1 சைடு முடிச்சுட்டு இன்னொரு சைடும் நம்ம இதே மாதிரியே நம்ம 1 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அங்கேயும் நம்ம ஓவர்லாக் போட்டு எடுக்கணும். ஓவர்லாக் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பாட்டம் ஃபினிஷ் பண்ணணும். பாட்டம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஷர்ட்டை ரைட் சைடில் திருப்பிடணும். திருப்பிட்டு இப்போது பாட்டமில் நம்ம இங்கேயும் மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம 2ஆக துணியை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போடும்போது 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக மடித்து அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஒரு எண்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் முடிக்கணும். இன்னொரு எண்டில் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல் பட்டி இருக்குல்ல அது ரெண்டையும் நம்ம ஹைட்டு செக் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நம்ம மடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஷர்ட் நம்ம ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காலர் தான் அட்டாச் பண்ணணும். இப்போ காலர் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷர்ட்டை காலர் சைடில் நம்ம கரெக்டாக 2ஆக மடித்து சென்டர் மார்க் பண்ணி ஒரு வீ கட் போடணும். வீ கட் போட்டுட்டு நம்ம அங்கே எத்தனை இன்ச்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலர் ரெடி பண்ணணும். ஒன்று நம்ம கேன்வாஷ் வச்சு காலர் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈஸியான வேலை உங்களுக்கு ரெடிமேட் காலர் கிடைக்கும். ரெடிமேட் காலர் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் காலர் வந்து 10.5 இன்ச்சில் தான் ஸ்டார்டிங்கு. நான் அந்த 10.5 இன்ச்சு தான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலரை விட 1/2 இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ அதை பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சை வந்து நம்ம ஷர்ட்டோட காலர் சைஸுக்கு கட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சை 2 பக்கமும் 1/4 இன்ச்சாக பிரித்து அந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் காலரை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ காலர் பார்த்திங்கன்னா நமக்கு மேல் இது தனியாக கழுத்து பட்டு தனியாக ஒன்றா இருக்கும். நம்ம அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி தனித்தனியாக நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இருக்கோம்ல அந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷேப் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க கழுத்து ஓரம் எது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலர் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து ஓரம் கழுத்துக்கு கீழே கழுத்துக்கு மேல் பக்கம் எது அப்படின்றது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் அந்த கழுத்து ஓரத்தில் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி முடிச்சுட்டு
ஃபஸ்ட்டு நம்ம காலரோட மேல் பார்ட் இருக்குல்ல, அதை துணியை 2ஆக நம்ம எடுத்து அதில் வச்சு நம்ம அந்த அளவை விட ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கழுத்துக்கு மேலே வர்றதை நம்ம ஒரு துணியில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். காலருக்கு மேலே வர்றதுல வந்து நம்ம 2ஆக துணி எடுத்துக்கணும். கழுத்துக்கு கிட்ட வருதில்ல, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு துணியில் அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ரெடிமேட் காலர் வந்து அந்த இன்ச் அளவு எப்படி நீங்கள் கணக்கு பண்ணி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நெக் அளவு அளந்துட்டீங்க. இப்போ நெக் அளவு உங்களுக்கு 12 இருக்குன்னா நீங்கள் கடையில் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி 11 இன்ச்சஸ்க்கு நீங்கள் காலர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா காலர் இன்ச் கணக்கு பண்ணி பாருங்கள். நம்ம காலர் மேலே வருதில்ல, இப்போ நான் கை வச்சுருக்கேன்ல, அந்த இடம் இன்ச்சு கணக்கு பண்ணி தான் கடையில் ஷாப்பில் இருக்கும். நம்ம வந்து கழுத்தளவு செக் பண்ணிவிட்டு வாங்குவோம். நம்மளுக்கு இதை விட கழுத்தளவு வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு 11னா நீங்கள் 10 இன்ச்சஸ்க்கு காலர் வாங்கணும். 12னா நீங்கள் 11 இன்ச்சஸ்க்கு காலர் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது காலர் துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மேல் காலர் தைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிளாத்தில் நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருந்து மேல் பக்கம் வந்து நம்ம தைக்கணும். அந்த எட்ஜஸில் கரெக்டாக கார்னர் வந்ததும் நீடில் வெளியே எடுக்காமல் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா காலரில் நம்மளுக்கு அந்த எட்ஜஸ் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும், ஃபினிஷிங்காக இருக்கணும். அதனால் அந்த ஃபினிஷிங் வரும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேக் ஸ்டிச் போடாமல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம திருப்பறதுக்குள்ளேயே நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காலருக்கு கீழே கழுத்துக்கு மேலே வரும்ல, அந்த தைக்க போகிறோம். அது தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கழுத்து ஓரம் கீழே வர்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கணும். காலர் ஷேப்புக்கே நம்ம மடித்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். கழுத்தோரம் வர காலர் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இப்படி வளைவாக வந்த மாதிரி நமக்கு கீழே இப்படி இறங்கி வரும். அதுதான் நம்ம கழுத்து ஓரமாக வர்றது. அந்த ஓரம் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கணும். மடித்து தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிறத 1/4 இன்ச்சு போக மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். இப்போ கழுத்துக்கு கீழே வர்றதை இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த காலரை வந்து நம்ம முன்னாடி அந்த எட்ஜஸ் வருதுல்ல, அந்த எட்ஜஸில் 2 பக்கம் இருக்கிற துணியும் நம்ம அந்த முனையில் மடித்து அதை பிடிச்சிக்கிட்டே திரும்பினோன்னா அந்த எட்ஜ் வந்து நமக்கு நீட்டாக வரும். அப்படி இல்லைன்னா த்ரெட் வச்சு உங்களுக்கு திருப்ப தெரியும்னா நீங்கள் அந்த மெத்தடில் த்ரெட்டு உள்ளே கொடுத்து அந்த மெத்தடில் நீங்கள் திருப்பினாலும் உங்களுக்கு காலரோட எட்ஜ் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். காலரை திருப்பி முடிச்சுட்டு ஒன்று நம்ம கீறி விட்டுக்கணும், அப்படி இல்லைனா அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். அயர்ன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். அந்த கார்னரும் கரெக்டாக டேர்ன் பண்ணிவிட்டு தையல் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம எட்ஜஸில் ஃபுல்லாக ஓரம் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி 1/4 இன்ச்சுக்கு 2ஆவதாக நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம 2ஆக மடித்து சென்டர் மார்க் பண்ணி ஒரு வீ கட் போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காலரை அந்த கழுத்து பட்டி எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த கழுத்து பட்டியை விட கொஞ்சம் எக்ஸஸாக பெரிய கிளாத்தாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கழுத்து பட்டி இருக்குல்ல, அது தையல் போடுற இடம் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். 1/4 இன்ச்சுக்கு துணி இருந்தால் போதும். 1/4 இன்ச்சுக்கு நம்ம அந்த துணியை கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சென்டர் மார்க் பண்ணி ஒரு வீ கட் போடணும். வீ கட் போட்டு முடிச்சுட்டு இப்போது காலரு கழுத்து பட்டி அந்த நம்ம இன்னொரு துணி எக்ஸஸாக எடுக்க சொன்னோம்ல, அது கூட வச்சு நம்ம 3த்தையும் ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெரிய கிளாத் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காலரு, அதுக்கு மேலே கழுத்து பட்டி, இந்த வீ கட் போட்டோம்ல, அந்த வீ கட்லேருந்து நம்ம ஒன்றா வச்சுட்டு அதிலேருந்து நம்ம 2த்தையும் ஒன்றா சேர்த்துட்டு போயிட்டு அந்த கழுத்து பட்டி ஓரம் இருக்குல்ல, அந்த ஓரத்தில் பேக் ஸ்டிச் போட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி 4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போடும்போது காலரு கழுத்து பட்டி 2மே சேமாக வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுனே வரணும். அதேமாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது 2 வீ கட்டும் கரெக்டாக ஒரே இடத்துல மீட் பண்ணணும்.
மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வந்து அந்த கழுத்து பட்டிக்கு திரும்ப 1/4 இன்ச்சுக்கு கார்னரில் தையல் போட்டு அங்கேயும் நம்ம பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வெளியே எடுக்கணும். முடிச்சுட்டு திரும்ப அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம துணி விட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண இடத்துல நம்ம குட்டி குட்டியாக கட் போடணும். கட் போட்டுட்டு இப்போ நம்ம டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ்லேயும் நம்ம ரெண்டு பக்கம் இருக்கிற எக்ஸஸான கிளாத்தை அந்த முனையில் நம்ம மடித்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம டேர்ன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலர் ஒரு பக்கம் மடித்து தைச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் நம்ம இந்த பெருசாக துணி வச்சு தைச்சிருக்கோம்ல அந்த துணி. இப்போ இது வந்து நேவி ப்ளூ கலரில் இருக்கிறதுனால அந்த மடிச்சிருக்கிற இடம் நமக்கு தெரியல. அந்த நம்ம ஒரு சைடு காலர் மடித்து துணி தைச்சோம்ல உள்பக்கம், அந்த அதிலிருந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத் இருக்குல்ல அதில் 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக அந்த காலர் பட்டி இருக்குல்ல கழுத்து பட்டி அந்த ஷேப்புக்கே நம்ம 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு அங்கே 1/4 இன்ச்சு துணி இருந்தால் போதும். நம்ம இந்த இடத்த தான் நம்ம ஷர்ட் கூட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஒன் சைடு நம்ம ஆல்ரெடி நம்ம மடித்து தைச்சிட்டோம். இதை இன்னொரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணுறது சட்டையோட கழுத்து பகுதியில். அதனால் அந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கு அந்த கழுத்து பட்டி ஷேப்லேயே நம்ம துணியை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த ஷர்ட் கூட வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/4 இன்ச்சுக்கு துணி கட் பண்ணதுக்கப்புறம் காலரை 2ஆக மடித்து நம்ம சென்டர் கட் பண்ணி ஒரு வீ கட் போடணும். வீ கட் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஷர்ட் எடுத்துக்கணும். இப்போ ஷர்ட் கூட வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எப்படின்னா ஷர்ட்டை கீழே வச்சுட்டு காலரை நம்ம மேலே வச்சுட்டு அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த எட்ஜிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கிட்டே வரணும். தைக்கும் போது பார்த்திங்கன்னா ஷர்ட் வந்து கீழே சுருக்கம் இல்லாமல் தைக்கணும். காலரையும் சரி ஷர்ட்டையும் சரி நம்ம இழுக்காமல் ஸ்லோவாக தான் நம்ம மெதுவாக தைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெதுவாக நிறுத்தி தைச்சிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த காலர் ஒரு பக்கம் மடித்து தைச்சிருப்போம்ல அது மேலே படாமல் கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். கொஞ்சம் தூரம் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம காலரை தூக்கிட்டு அதுக்கப்புறமா 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக ஷர்ட்டையும் காலர் எக்ஸஸாக விட்டோம்னா அந்த துணியும் சேர்த்து 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரணும். இதில் காலரோட சென்டர் வீ கட்டும் ஷர்ட்டோட வீ கட்டும் கரெக்டாக சேமாக ஒரே இடத்துல நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து எட்ஜு வர வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிக்கணும். இதில் முக்கியமானதே ஷர்ட் வந்து சுருக்கம் வரக்கூடாது, இழுத்து தைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சஸ் போட்டோம்ல அந்த இடத்துல ஷர்ட் எதனா மடங்கி இருக்கா சுருங்கி இருக்கா அப்படின்றது நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் தான் போடணும். அது போட்டு முடிச்சோன்னா ஷர்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்டை திருப்பிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம மடித்து தைச்சோம்ல காலர் கழுத்து பட்டி அந்த இடம் இருக்கும். நம்ம தையல் போட்ட இடம் உள்ளார போயிடும். உள்ளார போயிட்டு அந்த கழுத்து பட்டி இருக்குல்ல அதுக்கு மேலே நம்ம அந்த ஓரத்துலேயே வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். இங்கே போடும்போது நம்ம மெதுவாக தான் தையல் போடணும். தையல் போட்டுக்கிட்டே வந்து இப்போது அந்த கழுத்து பட்டியை சுற்றி ஓரத்தில் நம்ம ஃபுல்லாக தையல் போடணும். அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக டேர்ன் பண்ணி நம்ம தையல் போடணும். தையல் போட்டுட்டு இதுலேயும் நம்ம அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எட்ஜஸில் தையல் போட்டோம்ல அதுக்கு பக்கத்துலேயே 1/4 இன்ச்சுக்கு 2ஆவதாக ஒரு தையல் சுற்றி நம்ம போட்டு முடிச்சுக்கணும். ஷர்ட் நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டன் ஹோலுக்கும் நம்ம கழுத்துலேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். 5 பட்டன் வரணும் மொத்தமாக. சின்ன ஷர்ட்டுன்றனால 2 இன்ச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு 2.25 2.5 3 அந்த மாதிரி நம்ம கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக ரெண்டுத்துலேயுமே பட்டனுக்கும் பட்டன் ஹோலுக்கும் ரெண்டுத்துலேயுமே கரெக்டாக சேம் அளவே நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கடையில் கொடுத்து பட்டனும் கஜாவும் போட்டுக்கணும். Thanks for watching this video. Thank you friends.